நம்ம எல்டிசன் சேனலில் பார்த்தோம்னா தேமுதிகவோட முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கக்கூடிய தருமபுரி மாவட்டத்தோட ஒரு நிர்வாகிக்கிட்ட இன்றைக்கி பேட்டி எடுக்க போகிறோம். அண்ணன் வந்து எப்படி தேமுதிகவில் வந்து அவருடைய பணி சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொஞ்சம் உங்கள் இதாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். வணக்கம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நமது கேப்டன் அவர்களை வணங்கி என்னுடைய பணிகளை என்னென்ன செய்தேன் என்று சொல்ல விருப்பப்படுகிறேன். நான் 18 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து கட்சியில் இருக்கிறேன். எனக்கு முதலில் மாவட்ட இளைஞரணி துணை செயலாளராக கொடுத்தார் நமது தலைவர் கேப்டன் அவர்கள். பிறகு மாநில செயற்குழு பதவி கொடுத்தாங்க. இப்போ மாவட்ட அவைத்தலைவராக இருக்கிறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தலைவர் வந்து மக்களுக்காகவே செய்யணும் அப்படின்னு நினச்சி இது பண்ணார். அவர் மக்களுக்காகவே செய்யணும் போது எனக்கும் அந்த ஒரு எண்ணங்கள் தோன்றுச்சு. தலைவர் வந்து ஒரு 1000 ரூபா பண்ணாக்கா நம்ம ஒரு 10 ரூபாயாவது மக்களுக்கு தான் பண்ணணும், மக்களுக்கு சேவை பண்ணோம்னா தான் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த நான் கேப்டனுடைய கட்சியை முழு மனதோடு வேலை செஞ்சு எல்லா இடத்துலையும் கட்சி பணிகளாகட்டும், இல்லை தலைவருங்க வர்ற ஒரு காலகட்டத்தில் ஆகட்டும், அந்நியாரம் இல்லை அதுக்கு முன்னாடி நம்ம கேப்டன் இருக்கிற போதோ கேப்டன் வரும்போதோ எல்லாமே நான் கட்சியினுடைய பணியை பார்க்கும்போது என்னுடைய பணி மாதிரி செஞ்சு கட்சிக்கு பலம் சேர்க்கணும் அப்படின்னு தான் என்னுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இப்போ வரைக்கும். அதே நேரத்தில் பார்த்தோம்னாக்கா தலைவர் இருந்த விட இன்றைக்கி நல்லாவும் இருக்குது. அந்நியாரவர்களும் நல்லா பார்த்துட்டு போகிறாங்க, நல்லா வேலை செய்கிறாங்க. அந்நியாரம் தொண்டர்கள் ஓயாமல் உழைக்க தயாராக இருக்காங்க. நமக்கு சரியான நிர்வாகிகள் வந்து நிறுவனமாக கட்சியினுடைய மாவட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகள் சரியாக இதை அந்த தொண்டர்களை கொண்டு வந்து செய்தி எதுவும் பண்ணுறதில்ல. இப்போ என்ன ஆகுதுனாக்கா தொண்டர்களுக்கு வந்து செய்தி சொல்கிறதில்ல, ஒரு விஷயமாக கூப்பிடும்போது அவங்கள அணவச்சு கூப்பிட்றதில்ல. அதாவது நீங்கள் வாங்க நம்ம இந்த ஃபங்க்ஷன் பண்ணுறதுன்னு யாரையும் கூப்பிட்றதில்ல. தன்னிச்சையாக மாவட்ட செயலாளருக்கு முடிவு எடுப்பாங்க. அவங்களுக்குன்னு யாரோ இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த வேலையை அவங்க செய்கிறாங்க. இது சரிங்களா? பட்டு நாங்கள் வந்து இப்போவும் ஒரு ப்ரோக்ராம், அதாவது சின்ன ப்ரோக்ராம்னாக்கா மாநிலம் முழுவதும் செயற்குழு பொதுக்குழு தருமபுரியில் தான் அந்நியார் கொடுக்கணும்னு சொல்லி தம்பி சுமார் 1 ஆண்டுக்கு முன்னே இங்கே வந்திருந்தார். அப்போவே நான் கேட்டேன், தம்பி எங்களுக்கு நீங்கள் செயற்குழு பொதுக்குழுவெல்லாம் தருமபுரியில் கொடுங்க, நாங்கள் நல்லா செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் கட்சி நிர்வாகிகள் மேல் மட்டத்தில் இருக்கிற கட்சி நிர்வாகிகள்லாம் வந்து இந்த மண்டபம் சரியாக இருக்கும், இந்த மண்டபத்தில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கூட பார்த்தாங்க ஒரு காலத்தில். அதாவது தலைவர் இருக்கிற பார்த்தாங்க. அதுக்கு பிறகு பார்த்தா இப்போ எல்லா ஒரு இடத்துக்கும் போக்குவரத்து இல்லாத ஒரு பகுதியில் ஒரு மண்டபத்தை பார்த்துருக்காங்க. அது தலைமையினுடைய முடிவுங்க. அந்த முடிவுக்கு நாங்கள்லாம் கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா தலைவர் என்ன சொல்கிறாங்களோ அந்நியார் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் பார்ப்பேன். இருந்தாலும் தொண்டர்கள்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, திடீர்னு ஒரு கூட்டணி கட்சியில கூட நம்ம சேர்ப்போம் அப்படின்னா நம்மளுடைய பலம் என்னன்னு தெரியும்னா நம்ம டவுன் பகுதியில் வச்சோம்னா தான் அதை பற்றி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. தொண்டர்களுக்கு நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க? இப்போ தொண்டர்களுக்கு நான் ஒரு முன்னாடி ஒரு சின்ன கொஸ்டின் சொன்னேன் இல்லைங்களா? அதாவது தொண்டர்கள் எல்லாருமே நம்ம கட்சியை பலப்படுத்தணும் ரொம்ப வேகமாக இருக்காங்க. இந்த தொண்டர்கள் எல்லாம் ஒவ்வொரு ஒன்றிய செயலாளர்களும் கிளைகளை இறங்கி பார்க்கணுங்க. அந்த கிளையில் பார்க்கும்போது தான் மொத்த தொண்டரும் நம்ம கட்சி கூட வந்து நிற்பான். நம்ம கூட இருக்கிற கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஏதோ போகிறோம் பார்க்குறோம், இருந்தாலும் பார்க்கட்டு வந்துடுறாங்க. அந்த கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க மேல் மட்டத்துக்கு கொண்டு வர்றதில்ல. மாவட்ட செயலாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தேவைக்கு என்றைக்கு வேணுமோ தொண்டனுடைய காசு செலவாகிற அன்றைக்கி மட்டும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு அந்த செலவு பண்ண வைக்கிறாங்க, அவங்கள அனுப்பிட விட்டுடுறாங்க. அவன் அந்த தொண்டை என்ன பண்ணுறான்னா கூட நம்ம கட்சியில் இருக்கிறோம், அவ்வளோதான், வேறு பணிகளெல்லாம் நம்ம செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி ஒதுங்கி நின்றுக்கிறான். நம்ம கூப்பிட்டு போது வரதில்லை. இல்லைங்க, இப்போ ஒரு நிர்வாகிகள் வந்து சரியான முறையில் வந்து கொண்டு போய் சேர்த்தனா தான் வந்து தொண்டர்கள் செய்வாங்க. இது ஒன்று இப்போ உறுப்பினர் நம்ம சேனலில் வீடியோ போட்டதை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, உறுப்பினர் கார்டு கூட ஒன்று தரல. அந்நியார் இப்போ பார்த்தீங்கன்னா 10 நாளைக்கு முன்னே ஒரு அறிவிப்பு இருக்காங்க, முகாம் மாதிரி போட்டு உறுப்பினர் கார்டு தமிழ்நாட்டிலே
நம்ம கட்சிக்கு தான் அதிக உறுப்பினர் இருக்கிற மாதிரி சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் பேரில் அறிவிப்பு விட்டுருக்காங்க. ஆனால் உங்கள் தரப்புல இருந்து அந்த எந்த ஒரு நியூஸுமே ஆமாம். அது காரணம் அப்படின்னாக்கா தருமபுரி மாவட்டத்தில் நான் மாவட்ட அவைத்தலைவர் ஆனபோது மாவட்ட செயலாளருக்கெல்லாம் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நாமளே ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி ஆஃபீஸில் வைக்குவோம். ஆஃபீஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வேணும், நம்ம தனிமையான இருக்கிற ஒரு இடத்துல ஆஃபீஸ் வைக்குவோம். அந்த ஆஃபீஸில் வந்து ஒரு ஒர்க்கரை போட்டு எந்த பஞ்சாயத்துலேருந்து வராங்க அவங்கள ஃபோட்டோ பிடிச்சி அப்போவே அவங்க ஃபுல் அட்ரஸோடு எடுத்து அவங்களுக்கு உறுப்பினர் கார்டும் கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு பஞ்சாயத்தை தட்டினாக்கில் அந்த பஞ்சாயத்துக்கு நேராக போயிடணும் மெசேஜ். அந்த மாதிரி அந்த கம்ப்யூட்டரை வச்சு ஆக்டிவேட் பண்ணணும்னுட்டு என்னுடைய கருத்தை பல தடவை மாவட்ட செயலாளர்கள்லாம் நான் சொல்லிட்டேன். நீங்கள் இந்த கருத்தை வந்து இவங்க இந்த மாவட்டம் மாநிலம் இவங்கெல்லாம் கேட்கலன்னா நீங்கள் அந்நியர்கிட்ட உங்களுக்கு வாய்ப்பு வச்சா சொல்லியிருக்கீங்களா? இப்போ அந்நியர்கிட்ட வேறு விஷயங்கள்லாம் நிறைய பேசியிருக்கிறோங்க. லாஸ்ட் 1 மந்த் 15 days வராது, ஒரு 15 நாள் முன்னாடி அந்நியர்கிட்ட போகும்போது கூட கேட்டாங்க, நீங்கள் ஏதாவது பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, பேசுங்க அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் அன்றைக்கி ஒரு கல்யாண டேட்டு வாங்க போயிருந்தோம். அதனால தான் அந்நியார்கிட்ட நாங்கள் எதுவும் பேசலை. இருந்தாலும் அந்நியார்கிட்ட வாய்ப்பு கொடுத்து அந்நியார் வந்து ஏன் நீங்கள் இயங்காமல் இருக்கிறீங்கன்னு கேட்டு சொன்னாங்கன்னாக்கா நிச்சயமாக இதெல்லாம் சொல்லுவேன். ஏன்னா ஒரு தனிப்பட்ட இடத்துல ஒரு ஆஃபீஸ் இருந்துச்சுனாக்கா அது நம்ம பண்ண முடியும். இது வந்து வேற ஒருத்தர் சொந்த பில்டிங் இருக்கிறதுனால அவங்க சாவி கொடுக்குறதில்ல, சாவி பூட்டிட்டு அவங்க வீட்டில் வச்சுக்கிறாங்க. கட்சி நிர்வாகிகளோ தொண்டர்களோ வரும்போது அந்த கட்சி ஆஃபீஸில் போய் உட்கார முடியறதில்ல, சாவி எடுக்க முடியறதில்ல. அப்படியே எடுத்தாலும் நீங்களாம் எங்கள் ஆஃபீஸாண்ட வராதிங்கன்னு சொல்லிடுறாங்க. இதை பற்றி நான் ஒரு வார்த்தை சொல்லணும். சொல்லுங்கள். தமிழ்நாடு முழுக்க பார்த்தோம்னா ஏதோ ஒரு கடையில் தான் நம்மளுடைய ஆஃபீஸ் ஃபஸ்ட்லாம் கேப்டன் இருக்கும்போது தானாக உருவாச்சு ஆஃபீஸு. இப்போ ஏதோ ஒரு கடையில் போட்டால் ஒட்டி இது மாதிரி தான் நடத்திட்டு இருக்காங்க. இது வந்து இப்போ அந்நியர் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் ஒரு ஆஃபீஸ் கண்டிப்பாக தனியாகவே ஒரு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம உறுப்பினர்கள்லாம் போயிட்டு அந்த இடத்துல அவங்களுடைய இதெல்லாம் போட்டோ அதெல்லாம் எல்லாம் கொடுத்து உறுப்பினர் சேர்த்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அலுவலகம் எங்கே தெரியாது வந்துங்க. அப்படி பார்த்தீங்கன்னா தருமபுரி மேற்கு ஒன்றியத்தில் வந்து ஒன்றிய செயலாளர் தனியாகவே ஆஃபீஸ் வச்சுருக்கிறாரு. நிச்சயமா கடத்தூரில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கேயும் ஒன்றிய செயலாளர் தனியாக ஆஃபீஸ் வச்சுருக்கிறாருங்க. இப்போ மாவட்ட செயலாளர் தான் தனியாக ஆஃபீஸ் கிடையாது. ஏன்னா இப்போ ஒன்றியத்தில் வைக்கும்போது ஒரு மாவட்டம்னு ஒரு பெரிய ஆஃபீஸ் இல்லை, அதான் அவர் வைக்கல. ஏன்னா அவர் ஒரு சின்ன இடத்துல ஏதோ ஒரு பேருக்காக ஒரு இடத்துக்கு போகிறாரு, உட்காடுறாரு, 2 பேர் உட்கார வச்சு பேசுகிறாரு, எடுத்து போயிடுறாங்க. வேலையெல்லாம் அவங்களால செய்ய முடியல. இது நான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக டோட்டலாக கேட்கக்கூடிய கொஸ்டினாக தான் இருக்கு. நிறைய பேர் இருக்கும். ஏன்னா தமிழ்நாடுனாக்க நம்ம எப்பவும் ஆசைப்படுறது என்ன அப்படின்னா 100% ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் ஒரு கம்ப்யூட்டர் போட்டு அந்த கம்ப்யூட்டர்லேயும் ஒவ்வொரு பஞ்சாயத்தில் இருக்கிறவங்களையும் கொண்டு வந்து அங்கேயே ஃபோட்டோ பிடிச்சி அங்கேயே உறுப்பினர் கார்டு ரெடி பண்ணி அவங்களுக்கு கையில் கொடுத்துட்டோம்னா திரும்பவும் அந்த கம்ப்யூட்டரில் இருக்கிறதே எந்த பஞ்சாயத்து எந்த கிளை அப்படின்னா தட்டினாக்கா அந்த கிளைக்கு போயிடுங்க மெசேஜ். அந்த மாதிரி பண்ணணும்னு என்னுடைய ஆசைகளெல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் நான் எங்கள் மாவட்ட செயலாளர்களோட இணைஞ்சு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் மாவட்ட செயலாளர்கள் அதுக்கு நமக்கு இடம் கொடுக்குறதில்ல. இதுதான் நடக்குது. அப்புறம் தொண்டர்கள்லாம் வந்து என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, கேப்டன் இருக்கும்போதே நம்ம தர்மபுரியில் சென்ட்ரல் ஒரு பகுதியாக பார்த்துட்டாரு இடம், செயற்குழு பொறுப்புகள் வந்து இப்போ முடிவெடுக்கல, அப்பயே முடிவெடுத்தாச்சு. ஆனால் திடீர்னு இப்போ வந்து பாலக்கோட்டில் அந்த பக்கம் வச்சுருக்காங்க. எங்களுடைய சேனல் தான் அதையும் வெளியிட்டிருக்கோம். இன்னும் அந்நியாரம் வந்து அதிகாரப்பூர்வமாக தர்மபுரியில் தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு ப்ரெஸ் மீட்லேயும் சொல்லலை. இல்லைங்க, அது வந்து தலைவர் கேப்டன் இருக்கும்போது தலைமையில் இருக்கிறவங்களும் கேப்டன் வந்து பார்க்கறதுக்கு முன்னே இதை சொல்லிவிட்டு தலைமையில் இருக்கிறவங்களாம் வந்து இந்த மண்டபத்தில் சேரெல்லாம் போட்டு ஜோடிச்சு பார்த்து இந்த மண்டபத்தில் தான் வைக்கிறோன்னு சொல்லி போட்டாங்க. பாருங்கள், அந்த டேட் கூட நான் அதை வச்சுருக்கிறேன் பாருங்கள். அந்த டேட்டில் 16/9/2018 நாங்கள் அந்த செயற்குழுக்கு ஏற்பாடு பண்ணோம். அப்போ எங்கள் தலைவருடைய சூழ்நிலை உடல்நலம் சரியில்லாததுனால எங்கள் தலைவர் வந்து சிங்கப்பூர் போயிட்டார். சிங்கப்பூரில் போயிட்டு மட்டும் நாங்கள் செயற்குழு பொதுக்குழு தர்மபுரி நடத்தலை. அந்த சூழ்நிலை தவறி போச்சுங்க. அதை கூட இந்த பேக்கை பிரிண்ட் போடும்போது நான் 50,000 பணம் கொடுத்துட்டேன். ஆனால் அந்த பேக்கை அந்த தலைமையை நமக்கு நிற்கிறாங்க பாருங்கள் மாவட்ட செயலாளர்கள்லாம், அவங்க அதை எங்கிட்ட 50,000 பணத்தை வாங்கி கூட அந்த பேக்கை போய் வாங்கலை. அப்படியே விட்டுட்டாங்க. ப்ரெஸ்காரங்கிட்டே மீட்டிங் நின்று போச்சுன்னு ஒன்று, பொதுக்குழு செயற்குழு நின்று போச்சுன்னு ஒன்று விட்டுட்டாங்க. அப்புறம் எனக்கு வேற ஒருத்தர் என்னுடைய கட்சி நண்பர்கள் எல்லாம் இந்த மாதிரி நம்ம போட்ட பிரிண்ட் பேகெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. அதை நான் திருப்பி போய் தனியாக காசு கொடுத்து அந்த பேக்கை வாங்கி வச்சுன்னு
ஒவ்வொரு கட்சி ஃபங்க்ஷனுக்கும் இந்த 5-6 வருஷமாக நான் இப்போ வரைக்கும் எல்லாருக்கும் கொடுத்துன்னு வரேன் பேகுங்கெல்லாம். அதே மாதிரி தம்பி லாஸ்ட் டைம் வந்தபோது கூட அந்த பேக்கை வச்சு தான் தம்பி கையில் இந்த பேனர் போட்டு ஒரு சில ஸ்டிக்கர் ஓட்டின சட்டங்கள்லாம் போட்டு கொடுத்துங்க. இப்போவும் இந்த பேக்கை வேணுனாக்கில் நாங்கள் எடுத்து காட்ட பாருங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இது நல்லா தெரிஞ்சதான் அது தலைவருக்கு சரியான இதில் இருக்கும். அதனால் இந்த பேக்கை நாங்கள் அன்னைக்கு போட்டதுங்க. அன்னைக்கு அப்போ கேப்டனோட கேப்டன் நல்லா இருக்கும், கேப்டன் நல்லா இருக்கும்போது போட்டதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாருங்க, இது சிஎன் தங்கவேலுன்னு சொல்லிட்டு அப்பவும் நானே இந்த பேக்கெல்லாம் போட்டு கொடுத்தேன். ஆனால் அந்த பேக்கை வந்து வாங்கினவங்க பணம் போட்டு வாங்கலைங்க. பணம் போட்டு வாங்குறதுனால என்ன ஆச்சுன்னா, இதை நாங்கள் பணம் கொடுத்து திருப்பி வாங்கணும், 2வது தடவை பணம் கொடுத்தோம். இதுக்கு இந்த மாதிரி நடந்து போகுது. தொண்டர்களை வந்து அனுசரித்து போகிற மாவட்ட செயலாளர் யாரும் இல்லை. மாவட்ட செயலாளர்களை பொறுத்த வரைக்கும் வண்டி எடுக்கணும், அங்கே 100 பேர் கூட்டம் இருந்தால் மட்டும் போய் நிற்கணும். அந்த கூட்டத்தில் போயிட்டு ஒரு தேங்காய் உடச்சிட்டு கொடியை ஏற்றி விட்டுட்டு தொண்டை என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா அதுக்கு ஏதோ மாநிலத்தில் அடுத்த சிஎம்ஏ அந்நியார் தான். அதுலெல்லாம் எந்த மாற்றமும் நிச்சயமாக வரும். அந்நியார் தான் சிஎம். ஒரு நாள் இல்லை ஒரு நாள், அதாவது நம்ம கூட்டணி யார்கிட்ட ஜெயித்தாலும் நம்ம 40 சீட்டு ஜெயிச்சோம்னாக்களும் நாம் தான் எதிர்கட்சியாக வரும். எதிர்கட்சியாக வந்தாலும் இன்னொரு கூட்டணி கட்சிக்காரங்களோட போகும்போது கூட அவங்க 2 வருஷம் நாம் 2 வருஷம் ஆட்சி ஆளக்கூடிய சூழ்நிலை வரும். கண்டிப்பாக இதெல்லாம் ஏன்னா வேறு மாநிலத்திலெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அது தமிழ்நாட்டிலும் நடக்கும், கூடிய விரைவில் நடக்கும். பொதுமக்கள் வந்து கேப்டன் இருக்கும்போதும் சரி, அவர் மறைஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் பொதுமக்கள்லாம் நிறைய மாற ஆரம்பிச்சாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் தரப்புல இருந்து பார்த்தோம்னா எந்த ஒரு மேம்பாடுமே பத்தலை. இதுக்கு ஒரு தனியாக நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு 4 பேர்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பதவியே இல்லாமல் சிறப்பு குழு மாதிரி ஒன்று அமைச்சு என்ன பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு ஐடி விங் மூலியமா சரியான ஆளை நியமித்து அந்நியருக்கு டைரக்டாக தகவல் கொடுக்குற மாதிரி. இது வந்து நீங்கள் சொன்ன சரியான கருத்து. தலைவர் கேப்டன் இருக்கும்போது நிச்சயமாக ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஆள் போட்டு வச்சு இங்கே என்ன நடக்குதுன்றத ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சொல்லிட்டு இருந்தபோது ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருந்துச்சுங்க. இப்போ வந்து அந்த சீக்ரெட் ஆளுங்கெல்லாம் சரியாக இல்லை. இப்போ பதவியிலே இல்லைன்னா கூட தலைவருக்கு அந்நியார் அவங்களுக்கு ரகசியமாக என்ன நடக்குது, எந்த ஒன்றியத்தில் என்ன ஃபங்க்ஷன் நடக்குது, எந்த கிளையில் என்ன அசம்பாவிதங்கள் நடக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு, இல்லை மாவட்ட செயலாளர் தப்பா, இல்லை தொண்டர்கள் தப்பா, இல்லை ஒன்றிய செயலாளர்கள் தவறா. அதே பார்த்திங்கன்னா மாவட்டத்திலேயே பல நிர்வாகிகள் இருக்கிறாங்க. செயற்குழு, பொதுக்குழு, மாவட்ட துணை செயலாளர், பொருளாளர் அப்படின்னு நம்ம நிறைய இருக்கிறோம். இவங்கெல்லாம் என்ன தப்பு பண்ணுறாங்கன்றதை கண்காணித்து பார்க்கணுன்றதுக்கு அந்நியார் தான். இது நல்ல நல்ல அதிகாரிகள் மாவட்டத்துக்கு ஒரு ஆள் முதல்ல போட்டால் கூட போதும். 82 மாவட்டத்துக்கும் 82 பேர் நல்லவங்களாக தேர்ந்தெடுத்து ஒரு அதுவும் பார்த்தாக்க நல்ல ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்களாக இருக்கணும். அது ஏன் அப்படின்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் வந்து நுணுக்கமாக ஒன்றும் தெரியாத மாதிரி இருப்பாங்க. அந்த சில வார்த்தைகளெல்லாம் கலெக்ட் பண்ணிக்குவாங்க. இது மக்கள்கிட்ட என்ன வார்த்தைகள் வருது, அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்றதெல்லாம் வாங்குவாங்க. இப்போ பெண்கள் பார்த்தீங்கன்னாக்கா கேப்டன் போட்டோ எடுத்துகிட்டு போய் வச்சுக்கினே வந்து அழகாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டாங்க. ஒரு நேற்று முன்னாலும் ஒரு ஏதோ ஒரு இதில் பார்க்குறேன், ஒரு அம்மா சொல்கிறாங்க பெண்கள் ஓட்டு எல்லாம் நாங்கள் கேப்டனுக்கு தான் போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தொண்டர்கள் ரெடியாக இருக்காங்க, பொதுமக்கள் ரெடியாக இருக்காங்க, நிர்வாகிக்குள்ள தான் பிரச்சனை. என்னுடைய வருத்தங்கள் என்ன அப்படின்னா, என் தொண்டர் காசு செலவு பண்ணுறதை விட தொண்டர் எல்லாரும் சேர்ந்து அந்நியாருக்கு ஜெயிக்க வைக்கிறதுக்கு உண்டான எந்த மாவட்ட செயலாளர் சரியாக இருந்தால் சரியாக இருக்குன்னு சொல்லி இந்த தொண்டர்களெல்லாம் பேசி அந்நியார்கிட்ட நேரடியாக போகிற அளவுக்கு இந்த தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற மொத்த தொண்டர்கள் ஒன்றா சேர்ந்தாங்கனாக்க அந்நியார்கிட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற இல்லைங்க. இப்போ நான் சரிங்க, இல்லை இல்லை நீங்கள் சொன்னது நான் ஏற்றுக்கிறேன்னா நான் தமிழ்நாடு கூட என்னால் சொல்ல முடியாது. ஏன் இப்போ பொதுக்குழு செயற்குழு வந்து தருமபுரியில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதில் வந்து அதிரடி மாற்றங்கள்லாம் இருக்குங்களா? உங்களுடைய கருத்து என்ன இருக்குது? இன்னும் 4வது மாதம் வரைக்கும் டைம் இருக்குதுங்க. 4வது மாதத்தில் தலைமையிலேருந்து டேட் அறிவிப்பாங்க. தலைமையிலேருந்து டேட் அறிவித்த பிறகு தான் என்னென்ன வேலைகள் செய்யணும், அதுக்கு எந்த மாதிரி மாவட்ட செயலாளர்கள்லாம் இந்த குழு போட்டு அந்த குழுவுக்கு என்னென்ன வேலை கொடுக்குறாங்கன்னு பார்க்கணுங்க. அப்போ இப்போ எங்கள் மாதிரி ஆளுக்கு ஒரு வேலை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வேலையை நீங்கள் செய்யணும் அவைத்தலைவர் அப்படின்னாங்கன்னா நான் அதை செஞ்சிடணும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை அதாவது மாவட்ட நிர்வாகத்துக்கு போட்டுருணும். அப்போ தான் மாநிலத்தில் இருக்கிற மொத்த நிர்வாகிகளும் வரதுனால
ரொம்ப நல்லா பண்ணி கொடுக்கணுன்ற சூழ்நிலை இருக்குதுங்க. நம்மளுக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் என்ன கமெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா, இளைஞர் அணி வந்து விஜய் பிரபாகரனுக்கு இந்த பொதுக்குழு செயற்குழு போடுமா, இல்லை எல்கே சுதீஷ் அண்ணனுக்கு வேறு ஏதாச்சும் பதவிகள் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நிறைய கமெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்களாம் அந்நியாரே முன்னே பேசிகிட்டு இருக்காங்க, இவங்களாம் காலையில் எடுத்து வச்சு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு அதனாலங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தம்பி இப்போ இளைஞர் அணியில் போடுறதெல்லாம் எந்த குறையும் இல்லை. ஏன்னா இப்போ இருந்து தம்பிக்கு அந்த பதவியை கொடுத்தோம்னா தான் சரியாக இருக்கும். என்னுடைய ஆசை, நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கிறோம். அந்த கூட்டணி கட்சியில் மேல் சபை உறுப்பினர் கிடைச்சால் சுதீஷ் சாருக்கோ தம்பிக்கோ இவங்க 2 பேரில் யாருக்காவது ஒருத்தர் கொடுத்தாக்கல. ஏன்னா மேல் சபைக்கு போன பின்னாடி நீங்கள் அரசியலுக்கு அவங்க வர முடியாது. மேல் சபையில் இருக்கிறவங்க அரசியல் பண்ண முடியாதுங்க. அதனால் சுதீஷ் சார் கொடுத்தாலும் தம்பி கொடுத்தாலும் நம்ம கேப்டனுடைய கட்சிக்கு கொடுத்துட்டு தான் அது. அப்படி நமக்கு இருக்கிற கூட்டணியில் நம்ம இந்த மேல் சபை உறுப்பினர் பதவி கிடைச்சால் தம்பிக்கு கொடுத்தாலும் சரி, கேப்டன் இது சுதீஷ் சார் கொடுத்தாலும் சரிங்க, இது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அடுத்த எலெக்ஷனில் நம்ம கூட்டணியில் போயிட்டு என்னுடைய பேராசைலாம் என்ன அப்படின்னா, அந்நியார் ஒரு கூட்டணியில் போயிட்டு எம்எல்ஏ ஆகிட்டு சட்டமன்றத்தில் போய் கேப்டன் மாதிரி அங்கே கேள்வி கேட்கணும். கண்டிப்பாக அதுதான் எனக்கு நடக்கும். அதுதான் என்னுடைய கருத்தாக சொல்கிறேன் இது எல்லாமே. ஏன் அப்படின்னா, தமிழ்நாடு கூட நம்ம குறைஞ்சது இன்றைக்கி நமக்கு ஒரு 60 சீட்டாவது கேட்கணும். அப்போலாம் ஒரு 45 சீட்டு வரைக்கும் கொடுப்பாங்க. 100% 45 சீட். ஏன்னா இப்போ 5 எம்பி வாங்கியிருக்கிறோம். 5 எம்பி வாங்கியிருக்கிறதுனால 6 5 30, இன்னொரு 10 சீட்டு சேர்த்து 15 சீட்டு சேர்த்து கொடுத்தாங்கன்னா ஒரு 40-45 சீட்டு கொடுத்தா நாம் திரும்பவும் நாம் நிச்சயமாக எதிர்கட்சியாக வரணும். அந்த எதிர்கட்சியை வர அன்னைக்கு அந்நியார் சட்டமன்றத்தில் உட்காந்து எதிர்கட்சியாக பேசணும். இது என்னுடைய பூரா மனசு தாங்க. தமிழ்நாடு பூரா இருக்கிற மக்கள் பூரா இதான் நினைக்கிறாங்க. இப்போ பெண்கள் வந்து ஓட்டு போடுறாங்கனால அந்த பெண்களை ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் அணுகி அந்த பெண்களை கொண்டு வந்து நம்ம இடத்துல சேர்க்கணும். அது நம்மளால சேர்க்க முடியல. இதை வந்து நான் என்ன தோல்வியில் தான். அதுக்கு நீங்கள் வந்து அதாவது பெண்களே வந்து கட்சியில் வந்து சேர்த்து கேப்டன் போதெல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த புடவை கட்டிட்டு எங்கே பார்த்தாலும் கேப்டன். அடுத்ததுங்க அரசியலையே தாண்டி நம்மளுக்கு வந்து தொண்டர்களுடைய கோரிக்கை என்ன வைக்கிறாங்கன்னு சொன்னால், கேப்டனோட குடும்பம் வந்து மக்களுக்காகவே வந்து உழைச்சாங்க. ஆனால் இப்போ கேப்டனோட மகனுக்கு வந்து இப்போ கல்யாணம் விஜய் பிரபாகரனுக்கு வந்து அரசியல்னு சொல்லிட்டு அவங்க ஃபுல்லாகவே ஓட்டம் எழுதுறாதீங்க, அவங்களுக்கும் கல்யாணம்னு ஒன்று பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குலாம் நிறைய கமெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து நிர்வாகிகள்லாம் சேர்ந்து அந்நியார்கிட்டையும் சொல்லி அந்த டைமில் உரிய டைமில் வந்து இல்லை அவங்க ஏன்னா கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் சொல்கிறது நான் ஏற்றுக்கிறேன். தலைவர் இருந்தால் அது எல்லாம் கல்யாணம் முடிஞ்சிருக்கும். அது கால சூழ்நிலை. அந்நியாரும் வந்து இந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு தான் நினைப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு தாயும் தன் குழந்தைக்கு தன் மகனுக்கு இது செய்யணும்னு தான் நினைப்பாங்க. அதில் தமிழ்நாட்டுக்கு நம்ம கட்சி தொண்டர் பூரா நீங்கள் சொன்ன மாதிரி தம்பிக்கு ஒரு கல்யாணம் பண்ணாலும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த ஃபோட்டோ பற்றி கேட்க வேண்டாம். இந்த ஃபோட்டோ வந்து கேப்டன் எடுத்துருக்கீங்க, வாய்ப்பே கிடைக்கல. இது எப்படி எடுத்தீங்கன்னு ஒரு ஷார்ட்டாக சொல்லுங்க. இப்படி கேப்டன் இது தருமபுரியிலே வந்தார் இல்லையா, அப்போ எடுத்தோம். ஆமாம், தருமபுரி வந்தப்போ எடுத்தோம். நான் அப்போ மாவட்ட இளைஞர் துணை செயலாளராக இருந்தேன். ஆமாம், அப்போ அந்த மாதிரி ஃபோட்டோ ஏன்னா அது மொட்டை அடிச்சிருந்தேன். அதனால் வந்து எல்லாம் தெரியும். இப்போ கலர் போட்டுக்கிறதுக்கு கலராக இதுதாங்க. இப்போ அவர் எல்கே சுதீஷ் வந்து புதுசாக ஏதாச்சும் அவைத்தலைவர் கழகத்தில் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி ஏதாச்சும் வாய்ப்பு இருக்குங்களா? பொதுக்குழு செயற்குழு. இப்போ என்னுடைய கருத்து அப்படின்னா, நான் தலைமையை பற்றி பூரா சொல்லக்கூடாது. தலைமையில் பொதுச் செயலாளர்னு எங்கள் அந்நியார் தான். நிரந்தர தலைவர் கேப்டன் தான் கட்சிக்கு. நிரந்தர தலைவர் கட்சிக்கு கேப்டன் தான். இனி யாருக்கு தலைவர் பதவின்றதெல்லாம் இல்லை. அந்நியார் பொதுச் செயலாளர் அவங்க தான் இந்த முடிவு எடுக்கணும். அதை விட என்னுடைய ஆசை என்ன அப்படின்னா, அவர் இதெல்லாம் பார்க்கறதை விட ஒரு மேல் சபை கிடைச்சி மேல் சபைக்கு போய் அங்கே என்னென்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் நல்ல மாதிரி பார்த்துன்னு வெளியே இருந்தே சார் வந்து பூராமே சுதீஷ் சார். ஸோ அப்படியே ஒன்லி ரவுண்டிங் அவருக்கான மேல் சபை கொடுத்தாங்கன்னா அவர் மேல் சபையில் இருக்கிறது தப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது கூட இதெல்லாம் சில ரகசியங்கள் இருக்குது. அரசியல் அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. அது வந்து சுதீஷ் சார் வந்து நிச்சயமாக ஒரு ரவுண்டிங் அப்படி அப்படியே எங்கே என்ன நடக்குது தமிழ்நாடு பார்த்துக்கணும்.
மற்ற விஷயத்துக்கு அந்நியாக இருக்கப்போ இது செய்யணும், இது செய்யக்கூடாது, இந்த மாவட்டம் எப்படி, இந்த மாவட்டம் எப்படி இல்லைன்றது அவர் ஒரு மேற்பார்வையாக இருந்தாருன்னா கூட போதும் அப்படின்னு தான் என்னுடைய கருத்து. நன்றி ஐயா, உங்கள்கிட்ட வந்து அழகாக எங்களுக்கு பேட்டி கொடுத்ததுக்கு என்னுடைய இதய நிகழ்ச்சிக்கு சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதை விடங்க என்னுடைய கேப்டன் அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் நான் இன்னைக்கு வந்து எந்த இடத்துல போனாலும் எங்களை கேப்டன் கூப்பிடுறாங்க பாருங்க, எங்கள் பேரை கூட சொல்றதில்ல. எந்த டீகரில் போனாலும் கேப்டன் டீ அதனால வந்து பெரிய பெருமைப்படுறேன். எனக்கு இன்னும் எத்தனை காலையில் நிச்சயமா இல்லை. அதனால எங்கள் கேப்டனை வணங்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.